சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் புருஷனை நீ என்ன பண்ணாலும் உன்னால வெளியே கொண்டு வர முடியாது. நான் அதுக்கு விடவும் மாட்டேன். என் தங்கச்சியை கொலை பண்ணதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டாம். இல்ல நான் தான் தண்டனை கொடுக்காம விட்டுருவேனா? என் தங்கச்சியை கொன்னவனுக்கு தண்டனையா ஒன்னு அவன் ஜெயிலுக்கு போகணும். இல்ல அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போவேன். இது ரெண்டுல ஒண்ணுதான் நடக்குமே தவிர உன்னால வேற ஒண்ணு பண்ண முடியாது. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு எங்க போனாலும் அவனை என்கிட்ட இருந்து உன்னால காப்பாற்றவே முடியாது. யமுனா, கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேனே, என்னாச்சு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் இதோ வரேன் சார். மேடம், டாக்டர், அவர் இப்ப நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். டாக்டர், அவங்க கிட்ட எதுக்கு சொல்றீங்க? அவங்க என்ன வீட்டுக்கா கூட்டிட்டு போறாங்க? நாங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகணும். சரிங்க சார், எதுவா இருந்தாலும் டிஸ்சார்ஜ் சம்மரியா ஃபில் பண்ணி சைன் பண்ணிடுங்க. அப்படியே அவங்க ஒய்ஃப் கிட்டயும் ஒரு சைன் பண்ணிட சொல்லுங்க. டாக்டர், அவங்க கிட்ட எதுக்கு சைன்லாம்? அவனை இப்போ போலீஸ் கஸ்டடியில் வைக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எதுனாலும் நாங்க தான் பொறுப்பு. சார் அப்படி இல்லை சார், எதுவா இருந்தாலும் எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பேஷண்ட், அதனால ரிலேட்டிவ்ஸோட சைன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆப்ரேஷனுக்கு அவங்க ஒய்ஃப் தான் சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுலயும் சைன் பண்ணி தான் சார் ஆகணும். அவங்களே வந்துட்டாங்க, அவங்ககிட்டயே வாங்கிக்கங்க. நர்ஸ் கொடுங்க. கொடுங்க. இங்க பாருமா, அவனை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால நாங்க எங்க கஸ்டடி கொண்டு போறோம். ஃபார்மாலிட்டிக்கு உன்னோட சைனும் கேக்குறாங்க. இந்தாங்க, இதுல ஒரு சைன் போடுங்க. என்னம்மா யோசிக்கிற? சைனை போடு. நான் ஒன்னும் புது விஷயத்த சொல்லலையே. கோர்ட்ல இருந்து அவன் வெளியில வரும்போது அவனுக்கு எதுவும் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் அவனை எப்பவோ கஸ்டடியில் எடுத்திருப்போம். இந்தாமா. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே சைன் வாங்கியாச்சு. இப்ப நான் கூட்டிட்டு போலாம்ல? ஓகே, தாராளமா கூட்டிட்டு போங்க. டாக்டர். கேட்டு போய் கூட்டு வாங்க. சரிங்க. அர்ஜுன், மா. அர்ஜுன், அர்ஜுன், மா. அர்ஜுன், நீ எதுக்கும் கவலைப்படாதடா. எதுனாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். எப்படியாவது உன்னை நாங்க வெளியில கொண்டு வந்துருவோம். சரிம்மா. அர்ஜுன், ப்ளீஸ் அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. மேடம், போது எந்திரிங்க, நாங்க கூட்டிட்டு போனோம். டைம் ஆச்சு. அம்மா.
மா தைரியமா இரு. அர்ஜுன் மனசு விட்டுறாதடா, தைரியமா இருன்னு. மா மலர் அர்ஜுன் உனக்கு ஒண்ணும் இல்ல அர்ஜுன். தைரியமா இரு. அம்மா, அப்பா, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அர்ஜுன் பிறந்ததுல இருந்து இந்த வீட்ல எப்பவுமே சந்தோஷத்துக்கு குறையே இல்லாம தான் இருந்தது. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அர்ஜுன் இல்லாத இந்த வீடு வீடு மாதிரியே இல்ல. இந்த வீட்டோட சந்தோஷமே நம்ம அர்ஜுன் தான். ஆனா இப்போ அவனும் சந்தோஷமா இல்ல, நம்ம சந்தோஷமான அவனும் இப்ப நம்ம கூட இல்ல.